வணக்கம். என்னுடைய பெயர் எஸ் லோகநாதன். நான் வந்து மிஸ்டர் ட்ரீமேன் மட்டும் இல்லை, க்ளீன் மேனும் கூட. ரொம்ப அழகாக பண்ணிட்டு வரேன் எல்லா இடமும். ஸோ இப்போ பாருங்கள், இந்த எப்படி புஷ்ஷாக இருக்குது, இதை எப்படி நான் ட்ரிம் பண்ணி அழகு ஷேப் பண்ணுறேன்றதை பாருங்கள் சார். இப்போ பாருங்கள் எப்படி இது ஒரு மரத்துக்கு மேலே வந்து கொடி சுற்றி இருக்குது. அந்த பிளான்ட்டை எப்படி நான் வந்து ஷேப் பண்ணி பண்ணுறேன்னு பாருங்கள் சார். பாருங்க எப்படி அழகாக பண்ணிட்டு வரேன் பாருங்க சார். எந்த பிளான்ட்டும் நம்ம வந்து கட் பண்ண வேண்டியதே இல்லை. அது இருக்க வந்து தேவையில்லாத கசடு செடி கொடிகளை வந்து நம்ம அகற்றி சுத்தம் பண்ணால் அழகாக பிளான்ட் எல்லாம் வந்து இந்த பூமியில் இருக்கும். ஸோ என்ன பண்ணுறோன்னா, இந்த மாதிரி இந்த மாதிரி தேவையில்லாத கொடி கிடி செடி வந்தால் கூட நம்ம பிளான்ட்டே வந்து மரத்தையே அடியோடு வெட்டிடும். ஸோ இனிமேல் நம்ம வந்து வெட்டாமல் மரங்களெல்லாம் பாதுகாப்போம். இதே நீங்களும் ஃபாலோ பண்ணி இதே மாதிரி மெயின்டைன் பண்ணுங்கள். சார் இப்போ எவ்வளோ அழகாக க்ளீனாக இருக்குது பாருங்கள் சார். இப்போ இந்த இடத்த வந்து அழகாக வந்து இப்போ வந்து பப்ளிக் வந்து குழந்தைங்க சில்ட்ரன்ஸ் வந்து பெரியவங்க இது பண்ண வயசானவங்க வாக் பண்ணிவிட்டு ஸோ இதில் வந்து ரெஸ்ட் எடுத்து இதில் பாரலாம். சரிங்களா? இதெல்லாம் வந்து கம்போஸ்ட் ஆகிடும் சார். மேனு ஆகிடும், உரமாகிடும். அதனால் வந்து இதை கொளுத்த வேண்டியதில்லை. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி செடியெல்லாம் நம்ம வெட்டினா கூட அது தீ வச்சு கொளுத்துறாங்க, குப்பையே கொளுத்துறாங்க, செடியே கொளுத்துறாங்க. இதெல்லாம் இயற்கை சார். இந்த மண்ணில் பூமியில் வந்து மண்ணை வந்து இதெல்லாம் உரமாக்குது, வளமாக்குது. மண் வளத்தை வளமாக்கும், மலட்டாக்காது. நீங்கள் கொளுத்தீங்கன்னா மலட்டுத்தன்மை தான் ஆகிடும். பூமி வெந்து நெருப்பாகி அதில் இருக்க உயிர் சத்தெல்லாம் செத்து போயிடும். ஸோ இனிமேல் வந்து கொளுத்தாமல் இயற்கை எப்படி நம்ம வந்து பராமரிக்கணும் உங்களுக்கு ஏற்கனவே வீடியோவில் நிறைய பேசியிருக்கேன்.